வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செபி வந்து ஒரு லேட்டஸ்டா ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன டேட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல எந்த சிட்டிஸ்ல இருந்து அதிகப்படியான ஸ்டாக் ஹோல்டிங், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்றத டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டால என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மும்பை வந்து ஃபர்ஸ்ட் இடத்துலயும், அகமதாபாத் 2வது இடத்துலயும், சென்னை வந்து 3வது இடத்துல இருக்கு. அப்ப நீங்க நினைக்கலாம் சென்னை வந்து 3வது இடத்துல இருக்கு, அப்ப நிறைய இருக்காங்கன்னா அதுதான் இங்க நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இதோட டேட்டால வந்து பாத்தீங்கன்னா 79% அதாவது மும்பையும் அகமதாபாத்தும் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. நான் அந்த டேட்டாவை சொல்றேன். அந்த டேட்டா உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியும், அதை கொஞ்சம் பாருங்க. மும்பை வந்து பாத்தீங்கன்னா என்எஸ்சில 67.8% வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. அதே இது அகமதாபாத் வந்து பாத்தீங்கன்னா 11.4%. இப்போ இதுல 3வது இடம் நம்ம இருக்குமே, நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 5.1% தான் இருக்கிறோம். இது என்எஸ்சி டேட்டா. பிஎஸ்சி டேட்டால வந்து பாத்தீங்கன்னா அகமதாபாத் வந்து பாத்தீங்கன்னா 21.3%, மும்பை வந்து பாத்தீங்கன்னா 36.4%. 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இல்லையா, என்எஸ்சி பிஎஸ்சி 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. இந்த 2 எக்ஸ்சேஞ்சோட டேட்டா. இதுல நம்ம சென்னை வந்து பாத்தீங்கன்னா 0.02. உடனே கேட்கலாம், நமக்கு சென்னை மாதிரி கோயம்புத்தூர் அண்ட் திருச்சி மற்றதெல்லாம் இருக்கு சார், அதெல்லாம் எவ்வளவு கேட்டீங்கன்னா அதெல்லாம் 0.03% தான் இருக்கு. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒட்டு மொத்தமா 100 பேர் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல 80 பேர் வந்து பாத்தீங்கன்னா மும்பைல இருந்து அகமதாபாத்ல இருந்து தான் இன்வால்வ் ஆயிருக்காங்க. மீதி 20ல தான் அங்கங்க பிரிஞ்சிருக்கு. அதுல 5 நபர் வந்து நம்ம ஆட்களா இருக்காங்க. இதை வந்து நம்ம அதிகப்படுத்தணும். இதை எப்படி அதிகப்படுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தின அவேர்னஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, இல்ல தவறுதலான அவேர்னஸ் இருக்கு. இதை வந்து காண்டாங்கோ ரொம்ப நாளா நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்ச நாளா வந்து டிஜிட்டல் அசெட்ல நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்துறதுனால அதுல கொஞ்சம் கவனம் கம்மியா இருந்தது. அதை மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். எப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம்னா, எவ்ரி சாட்டர்டே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ செமினார்ஸ் இருக்கும். ஃப்ரீ செமினார்ஸ்னா ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, அடிப்படையா ஸ்டாக் மார்க்கெட்ல உள்ள சாதகம் என்ன, பாதகம் என்ன, அந்த பாதகங்களை எப்படி கடந்து நம்ம சாதகமா மாத்தலாம், இதை பத்தின வகுப்பு, பயிற்சி வகுப்பு எவ்ரி சாட்டர்டே ஃப்ரீயாவே நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். என்னதான் நமக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி தெரிஞ்சாலும், இல்ல சில நண்பர்கள் சொன்னாங்க ஏதாவது ஒரு ஸ்டாக்கை வாங்கணும் அப்படின்னு தெரிஞ்சா கூட, ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றதுல கூட சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ ஆன்லைன்ல நீங்க ஈஸியாவே அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். எல்லா புரோக்கருமே ஈஸியா அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து நமக்கு வர்ற நிறைய விஷயங்கள், ஒரு 10 பேர் அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்கன்னா அதுல 7 பேர் ஓபன் பண்ணிடுறாங்க. 3 பேர் அந்த ஆன்லைன் ஹேண்ட்லிங்ல கொஞ்சம் தவறுதலா ஏதாவது நம்ம டேட்டா போயிடுமோன்ற பயத்திலே அக்கௌண்ட் ஓபன் பண்ணாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, கீழே ஒரு நம்பர் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் நம்பர், ஃப்ரீயாவே நீங்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி எந்த புரோக்கர்ட்ட வேணாலும் நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அந்த புரோக்கரோட சாதகம் என்ன, பாதகம் என்ன எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்க அதுல ஃப்ரீயாவே அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது. இது ஜஸ்ட் உங்களோட ஃபியரை போக்குறதுக்காக இந்த நம்பர் கொடுக்குற, இந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கங்க. கீழே டிஸ்பிளேல அந்த நம்பர் இருக்கும், அந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கங்க. அது இல்லாம பேசிக்கா ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி ஏதாவது உங்களுக்கு கொரிஸ் இருந்ததுன்னா நீங்க அதுல கேட்டுக்கலாம். 3வது அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்யாணம், காதுகுத்து, பிறந்த நாள் எல்லாத்துக்குமே நம்ம வந்து கிஃப்ட் பண்றோம். என்ன பண்றோம், ஒன்னும் கோல்டா பண்ணுவோம், இல்ல மொய் எழுதுறோம்னு சொல்லிட்டு பணமா எழுதுவோம். இது வந்து ஒரு நல்ல விதமான கான்செப்ட் தான், அதில் நான் தவறு சொல்ல மாட்டேன். அது போக அடிஷ்னலா நீங்க ஸ்டாக்கை வந்து அன்பளிப்பா கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து நார்த் இந்தியாவில் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க நான் மட்டும் சொல்லல, இதுல நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இதை சொல்லியிருக்காங்க. பட் அதை வந்து நம்ம வந்து ஒரு வழக்கமா கொண்டு வரல. அந்த வழக்கத்தை நம்ம கொண்டு வரலாம். இப்போ ஒரு 1000 ரூபாய்க்கு இன்னைக்கு நீங்க ஒருத்தருக்கு அன்பளிப்பு கொடுக்க விரும்புறீங்கன்னா, ஒரு 500 ரூபாய்க்காவது நீங்க ஸ்டாக் வாங்க. அதுக்கு நிறைய பென்னி ஸ்டாக்ஸ், வளர்ற ஸ்டாக்ஸ் நிறைய இருக்கு, அதை வாங்கி கொடுங்க. இன்னைக்கு பண்ணும்போது அது ஒண்ணுமே தெரியாது. ஒரு 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது உங்க பேரை அவர் நினைவுபடுத்துறது மாதிரி இருக்கும். இதை எப்படி பண்ணலாம், எந்தெந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றதையும் நீங்க அந்த கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணி நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கான சஜஷன்ஸை எப்படி பண்ணலான்றது உங்களுக்கு சொல்லுவாங்க. நன்றி, வணக்கம்.